மௌத்தானவர்களுடைய பெயரில் குர்பானை கொடுக்கலாமா? இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரில் குர்பானை கொடுக்கலாமா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு வருஷம் 2 ஆட்டை என்ன செஞ்சாங்க? குர்பானி கொடுத்தாங்க. அப்ப மக்கள் கேட்டாங்க, 2 ஆடுகளை நீங்கள் குர்பானி கொடுக்கிறீங்களே, என்ன விஷயம் தான் கேட்கும் பொழுது அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தன்னுடைய பெயர், அதாவது ரசூலுல்லாஹுடைய பெயர்ல குர்பானி கொடுக்க சொன்னார்கள் என்பதாக சொன்னாங்க. எனவே வருஷம் 2 ஆடை ஒரு ஆட்டை என்னுடைய பெயரிலும் இன்னொரு ஆட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிலும் நான் குர்பானி கொடுத்து வருகிறேன் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நிச்சயமாக மௌத்தானவர்கள் பெயரில் நம்ம குர்பானி கொடுக்கலாம். அத்தா பேர்ல, அம்மா பேர்ல, நம்முடைய தாத்தா பாட்டி பேர்ல கொடுக்கலாம். இதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் குர்பானி கொடுக்கலாம் தாராளமாக. ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்பதாக சொன்னால் நம்முடைய கடமையை முடிச்சுட்டு தான் அவங்களுடைய பேர், ஏன்னா அவங்க மீது கடமை கிடையாது, நம் மீது கடமை முடித்து விட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ்.